உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நானுங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இருப்பா, நான் வரேன். அங்க வருங்க. ஈரமா போய் ட்ரெஸ் போடுப்பா. அப்புறம் பப்பி ஷேம் சொல்லுவாங்கப்பா உன்னை. ஈரமா இருக்கா? சரி, அம்மா எடுத்துருவாங்க. நீ வந்து சரி வணக்கம் மட்டும் சொல்லிடு. அது மட்டும் நான் சொல்லிட்டு ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு சாரு. எடுத்து வந்தாங்களா? ட்ரெஸ் எடுத்து வந்தாங்களா? ஸ்கூல் போறியாடி தங்கம்? ஏண்டி ஸ்கூல் போணும்? ஏண்டி நீ போணும் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஆமா, நிறைய அக்கா, அண்ணா, தங்கச்சி, தம்பி, ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எல்லாம். ஜாலியா ஜாலியா ஜாலியா? அப்ப போறியா? ஓகே, குட் பை. பை. இப்போ போறியாப்பா ஸ்கூலுக்கு? என்ன கொண்டு போவ ஸ்கூலுக்கு? ஸ்கூலுக்கு என்ன கொண்டு போவ சொல்லு. தெரியலையா? பேகு, புக்கு, ஸ்லேட்டு, அதுக்கப்புறம் லஞ்ச் பேகு, பால் பாட்டில் எல்லாம் கொண்டு போவ. நீ எத்து போடி பால் பாட்டில். உங்க அம்மா சொல்லுவாங்க. எந்த ஸ்கூல்ல பால் பாட்டில் எடுத்துட்டு போக சொல்லுவாங்க சொல்லு. நான் 11 மணிக்கு பால் குடிப்பேன்லம்மா. அப்படி சொல்லாத. யோகனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, நானும் அவங்க அம்மாவும் ஏதாவது சொன்னா உடனே வந்து ஹையர் அத்தாரிட்டிட்ட கம்ப்ளைண்ட் போயிடும். இப்படி சொன்னாங்க, என்ன அவ இப்படி அப்பா அம்மா அப்பா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு உடனே மேல போய் கம்ப்ளைண்ட் போட்டுருவாரு. என்ன பாக்குறான்? எனக்குதான் வலிக்குது. நீ தானே கேமரா அடிச்ச. அம்மா சண்டை எப்படிமா? டிஷன் எப்படி பண்ணுவ? ஐயோ ஐயோ. ஒரு பாலையா படம், பழைய படம் நான் ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டாரு. அதுல இருந்து இப்படி வந்து நிப்பாரு சண்டை போடுறதுக்கு. அது எப்படிதான் அப்படி நிக்கிறானே எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. சரி பரவாயில்லம்மா, நீ எடுத்துட்டு போ. மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா லஞ்சுப்பா. நீங்க வெஜ் கேட்டிட்டே இருந்தீங்க, அதனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு குக்கிங் இன்னைக்கு பண்ண போகிறோம். சூப்பராக கருணக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வேக வச்சுருக்கேன். டக்குன்னு ஐடியா வந்துடும், பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு லெமன் புழிஞ்சிருக்கேன். சிக்கன் 65 மசாலா எடுத்துக்கிறேன். நிறைய பேர் இது நான்வெஜ்ஜுன்னு நினச்சிட்ருக்கீங்க. இது வெஜ்ஜுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா இதில் போட்டிருக்கேன். உப்பு வந்து 3/4 உப்பு இதில் இருக்கும். நம்ம வந்து ஒரு 1/4 உப்பு வந்து சேர்த்துக்கணும் இதில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெமனு, உப்பு எல்லாம் கலக்கணும் இல்லைங்களா? அது அப்படியே கத்திரிக்காய் மசாலா போட்டு வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். சும்மா செவன்னு இருக்கு பாருங்க நம்ம சிக்கன் 65 மசாலா. அதுக்காக நீங்கள் யோசிக்கலாம், என்னடா அது கலர் ஏதாவது போட்டிருப்பாங்களோ அப்படின்ட்டு. எதுவுமே போட மாட்டோம். நம்ம வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்குகிறோம். அதில் செகண்ட் குவாலிட்டி இருக்குது, தேர்ட் குவாலிட்டியும் இருக்குது. ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்குற தொட்டு நல்ல கலர் வரும். அது சிக்கன் 65 மசாலா, மீன் வறுவல் மசாலா, இதுக்கெல்லாம் நம்ம வந்து காஷ்மீர் மிளகா கூட போடுறோம். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மசாலா நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நார்மலாக கடையில் வாங்குறது 3 ஸ்பூன் போடுறீங்கன்னா நம்மளது எவ்வளோங்கம்மா? 1.5 போட்டால் போதுங்களா? 2 ஸ்பூன் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த காரம் வந்து கொடுத்துரும். அந்த அளவுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி தான் நம்ம வாங்கி பண்ணிகிட்ருக்கோம். மிளகா பாருங்க எப்படி இருக்குது, சூப்பராக. வெண்டைக்காய் வறுவலுக்கு தான் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காயட்டும். இது வந்து வெண்டைக்காய்க்கு கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் பாருங்கள். இந்த வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாகவே ஒரு வெண்டைக்காவை 4ஆக வெட்டி வச்சுருக்கேன்.
போட்டிருக்கேன். இன்றைக்கி வெண்டைக்காய் வந்து நம்ம பொரியல் பொடி போட்டு தான் பண்ண போகிறோம். அதனால் இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே நம்ம கொஞ்சம் மூடி வச்சுருவோம். யோகன் ரெடி ஆகி வந்துட்டாரு. சூப்பராக இருக்க தங்கம். இங்கே வா, இங்கே வாப்பா, இங்கே வாப்பா. இங்கே வந்து நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம இந்த கருணக்கிழங்கை வந்து மட்டன் குழம்பு மாதிரியே நம்ம வைக்க போகிறோம். இதில் சோம்பு வந்து போட்டுக்கலாம், ஒரு 3/4 ஸ்பூன் சோம்பு. வெள்ளாடிக்கினே ஓடி வந்து கேமராவில் முட்டிக்கினார் யோகனே. அதான் அழுந்துட்டு இருக்கான். பொறுமையே கிடையாது, வேகமாக ஓடணும், வேகமாக வரணும். குடு 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 குடுன்னு தான் வேலை, அவருடைய வேலை. பாருங்கள், நான் வந்து தண்ணியே ஊற்றலை வெண்டைக்காவில், அப்படியே நம்ம அதில் இருக்கிற தண்ணியே வந்துடும் பாருங்கள். அதனால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இப்படி மூடி வச்சு நம்ம இதை வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 4 வெங்காயம். பார்த்திங்கன்னா உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன், கல் உப்பு. நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெண்டைக்காவில் சுத்தமாக நான் தண்ணி ஊற்றலை. இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சாலே நமக்கு வந்து நல்லா வந்து வதங்கிடும், வெந்துடும். இன்னும் கொஞ்சம் வெண்டைக்காய் வேகணும். இங்கே வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. நம்ம கருணக்கிழங்கு மட்டன் குழம்பு மாதிரி வைக்கிறதுக்கு அந்த டேஸ்ட்டில் வைக்க போகிறோம். தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி, சின்ன சின்ன தக்காளியாக இருந்தது, அதனால் 5 தக்காளி போட்டுக்கிட்டேன். இப்போ கருணக்கிழங்கு வந்து கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் மட்டும், அதாவது ஃபுல் உப்பு இல்லை, கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன். இதில் போட்டு எடுக்காதம்மா, சால்ட் எடுக்கிற. நீ எப்பவுமே சால்ட்டு கல் உப்பு இதெல்லாம் கலந்து வச்சுட்டு போயிடுறேன். நாங்கள் எப்படி தான் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சொல்லு. சால்ட் எடுத்து கல்லுப்பில் போட்டான் பாருங்க. இப்போ கல்லுப்பு எடுத்து சால்ட்டில் போடுவார். அது போட்டேன் நான், அதுதான் சொல்லுவார், நான் போட்டேன். கருணக்கிழங்கு மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பா? கருணக்குழம்பு மட்டன் குழம்பு மாதிரி தான். ஐயோ, ஏன்னா நீ செவ்வாய்க்கிழமையா, அதனால் வந்து நான்வெஜ் பண்ணக்கூடாதுன்ட்டு மட்டன் டேஸ்ட்டில் பண்ணுறாங்களா? பாருங்கள், நம்ம மட்டன் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன். பாருங்கள், நம்ம பொரியல் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொரியல் பொடி சேர்த்துப்போம். இங்கே பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காய்க்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதில் பூண்டு வந்து இப்படி நைஸாக அரைச்சி இதை சேர்த்துப்போம். இப்போ நான் மசாலா போட்டு வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காவை இதில் சேர்த்துடலாம். இதுக்குமே நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி வந்து இப்படி இதே மாதிரி பெரட்டிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். தங்கம் இங்கே பாரு, நீ விளாடுமா, உன்னை ஒன்றுமே சொல்ல. டிவி பார்க்கணுன்னாரு. உடனே அம்மா எல்லாத்தையும் எடுத்து கொட்ட சொன்னாங்க. கொட்டினோம்னே இப்போ விளாட போகிறேன் அப்படின்றாரு. ஸோ அவங்கள டைவர்ட் பண்ணுறது தான் நமக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு. ஏன்னா ஃபோனு டிவி இதெல்லாம் பார்க்காமலே 2 வயசு 2.25 வயசு வரைக்கும் வளர்த்தாச்சு. இப்போ தொடர்ந்து ஒரு 3 மாதமாக தான் டிவி பார்க்கணும், அப்புறம் ஃபோன் பார்க்கணும் அப்படின்றான். அந்த நேரம் பார்த்து நான் வந்து இந்த மாதிரி சொப்பு இல்லைனா புக்கு எடுத்துன்னு வர சொல்லிட்டு ஏதாவது சொல்லி கொடுத்தேன்னா உடனே அதை வந்து மறந்துடுவான். ஆமாம், ஸோ அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள வேறு இதில் டைவர்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். மெயினாக வந்து இந்த சாப்பிடும் போது ஃபோன் காமிச்சிட்டு சாப்பிட்றது ரொம்ப ஒரு கெட்ட பழக்கம். நான் வந்து அதை இது வரைக்கும் கொண்டு வரல, இனிமேல் எப்படின்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு தான் நாங்களும் யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால தான் வரலட்சுமி வந்து வெளியே கூட்டு போயிடுவாங்க. வெளியே கூட்டு போயிட்டு ஊட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்தை மட்டும் எப்படியாவது மாற்றணும், கொண்டு வரக்கூடாது. அது ஒன்று தான். நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களா டைனோசரை? ஃபர்ஸ்ட்லாம் டைனோசர்னா ரொம்ப பயம். இப்போ வந்து பூச்சா? ஏய், இங்கே போயிருப்பா, டைனோசர் போய் பார்க்கலாமா? பெரிய டைனோசர் இருக்கு, ஒரு இடத்துல போய் பார்க்கலாமா? எங்க இருக்கு? கோயில். ஆமாம்மா, கோயிலில் அந்த குதிரை மாதிரி ஒன்று சிலை மாதிரி வச்சுருப்பாங்களா, அது வந்து டைனோசர். அது இல்லைம்மா, எப்படி வருது டக்கு 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 டக்குன்னு வராது. இங்கே பாரு, இங்கே என்ன பாரு, அது வந்து மெதுவா இப்படி வரும், அப்படி வரும். இது செடி. இது என்னது? இந்த பாப்பா என்ன பண்ணுறா?
என்ன பண்ணுறா? ஓ, தண்ணி ஊத்துறாளா? இது என்னது? இது என்னது? கேக்கா? கேக் வச்சு என்ன பண்ணுவாங்க? ஹாப்பி பர்த்டே டு யூ சொல்லுவாங்களா? அப்புறம் பூனை எங்கம்மா உட்காந்துருக்கு? எங்க உட்காந்துருக்கு பூனை? சேர்ல உட்காந்துச்சா? இது என்னது? வாட்சா? அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு என்கிட்ட கேட்குறாங்க. சூரி இது என்னது, சூரி இது என்னதுன்ட்டு. அதே மாதிரி அவரு கேட்குறாரு, சூரி இது என்னது? இது என்னது? அது உனக்கு தெரியும். இது என்னது? பனானா. உனக்கு தெரியாதா அது பனானான்னு? சூரி இது என்னது? ஸ்வீட் லைம். இதுமா சிக்கோ. இது பைனாப்பிள். இது மஸ்க் மெலான். இது ப்ளம். இது என்னது சொல்லு? இது என்னது? இது என்ன சொல்லல, இது சொல்லல. இது என்னது? இது மேங்கோ. இது இது பாருங்க, கொத்தமல்லி வந்து கரெக்டாக, கத்திரிக்காய் வந்து சூப்பராக இந்த மாதிரி தண்ணியே ஊற்றாமல் வதக்கியிருக்கோம் நம்ம. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதக்கிட்டு சப்பாத்தி ரொட்டிக்கு வச்சு சாப்பிட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து கருணக்கிழங்கு மட்டன் குழம்பு மாதிரி தான் வைக்கணும் பேர், அப்படிதான். இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் எடுத்து வச்சுட்டு வரேன். பாருங்கள், நல்லா வந்து காயும் வெந்துருச்சு, குழம்பும் இந்த மாதிரி கிரேவி மாதிரி வந்துருச்சு. இதில் ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம தேங்காய் ஊற்றி மட்டன் குழம்பு வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி இதை வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி மட்டும் தூவிக்கலாம். நம்ம ஒரு கொதிக்கிட்டோம், கொதித்தோடனே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பராக இன்றைக்கி வந்து சாதம் அடிச்சிருக்கோம், கருணக்கிழங்கு மட்டன் குழம்பு மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சிக்கன் 65 மசாலா போட்டு வதக்கியிருக்கோம், வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சமையல் நமக்கு அவ்வளோதான். என்னம்மா செஞ்சுருக்கோம் இங்கே? என்னது இது? இது மீனா? இது மீனா? இது மீன் கொம்பா? நானா வெறும் மீன் குழம்புன்ற அப்பா மாதிரியே. ஆனா எதையும் சாப்பிட மாட்டான். ஆமா, சும்மா அப்படியே சாப்பிட்ற மாதிரி மீன் குழம்பு இதுன்னு ஒன்னத்தையும் சாப்பிட மாட்டார். இன்னைக்கு சூப்பராக நம்ம வந்து வெஜ்ஜி சமையல் முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மட்டன் குழம்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். சொல்ல மாட்டாரா? Bye.